வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அனைவருக்கும் மிக முக்கியமானது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட எப்படி வந்து சேருது? குறிப்பிட்ட ஒரு சில பேர்த்துக்கிட்ட மட்டும் பணம் ஏன் தங்குது? அது எப்படி அவங்ககிட்ட மட்டும் பணம் இருக்குது, நம்மகிட்ட இருக்கிறது இல்ல? அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம். அதுக்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்கா? அதுக்கு ஏதாவது பூஜைகள் செய்யணுமா? அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ஏதாவது இருக்குதா? தாந்திரீக ரீதியாக ஏதாவது செய்யணுமா? அப்படிங்கிறது எல்லாவற்றையும் தாண்டி இயல்பான நிலையில் உண்மையாக நிதர்சனமான விஷயங்களில் என்ன நடக்கிறது? மார்வாடி கிட்ட மட்டும் ஏன் பணம் தங்குது? அவங்க கேஷ் பாக்ஸில் என்ன வச்சுருக்காங்க, என்ன படங்கள் பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் நாம் பார்க்குறோம். இது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் எல்லாரும் பயன்படுத்தினாலும் அனைவருக்குமே இது வரப்போவது இல்லை. அப்படிங்கும் பட்சத்தில் இது எப்படி ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் இது நடக்குது? அவங்களுடைய உண்மைகள் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தேடல் ஒரு ஆர்வமாக இருக்கிறோம். அதை அப்படியே பார்த்து நம்மளும் பணக்காரர் ஆயிடணும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பணத்துக்கான தேவைகள், பொருளாதாரத்திற்கான தேவைகள் மிக அதிகமாகிவிட்டது. மதிப்பு மரியாதைங்கிறதே பொருளாதாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற காரணத்தினால அதை நோக்கி அனைவரும் பயணிக்க வேண்டிய நிலைமைக்கு கட்டாயமாயிரும். இதனுடைய உச்சம் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, எப்படியாவது ஒரு வகையில் நாம் பணம் சம்பாதித்தால் போதும் அப்படிங்கிற நிலைக்கும் மனிதர்கள் தள்ளப்படுகிறார்கள். இயல்பான நிலை வாழ்க்கையில் இவர்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் ஒரு சிலவற்றை நம்ம இதில் பார்ப்போம். முதல் ரீசன், இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பணக்காரராக வருபவர்கள் 90% நபர்கள் அது பற்றிய விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. அதாவது என்ன விதமான விழிப்புணர்வு அப்படின்னா, முதல்ல எப்படியும் பணம் சம்பாதிக்கணும், எந்த வகையிலும் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஆழமான எண்ணத்தில் இருக்கிறார்கள். அந்த எண்ணம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த கவலைகள், அவமானங்கள், பணத்தினால் பட்ட கஷ்டங்கள், இது எல்லாமே அவர்களுக்கு அந்த நிலையை நோக்கி அவங்கள நகர்த்தி இருக்கலாம். அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை அது கொடுக்கறது. அந்த விழிப்புணர்வு என்ன செய்யுது அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்கள்லையாக பணம் செய்ய முடியுமா, இதன் வழியாக பணம் கிடைக்குமா, இதன் வழியாக ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு அனைத்து வகையிலையுமே அது தேடுது. அதாவது உதாரணமாக சொல்லப்போனால், நானும் இன்னொரு நபரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா, அது ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயத்தில் நாம் நினைப்போம் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நினைப்போம். ஆனால் அந்த பணம் பற்றி விழிப்புணர்வு இருக்கக்கூடிய நபர் என்ன நினைப்பாருன்னா, இதன் மூலியமாக நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா, இதன் வழியாக நம்ம முன்னேற மாட்டோமா, இதில் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு நுட்பமான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். இது ஏன் நமக்கு வரல அப்படின்னா, நம்ம இயல்பிலேயே யதார்த்தமாகவும் அல்லது அந்த பொருளாதாரம் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமலும் நம்ம வளர்ந்திருப்போம். அவர்கள் பொருளாதாரம் பற்றிய அந்த விழிப்புணர்வோடு அவர்கள் வளர்ந்திருப்பார்கள். வாய்ப்புகளுக்காக ஏங்கி கொண்டிருந்திருப்பார்கள். அந்த இயக்கத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும்போது சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க பாருங்க, அவங்க மிக முக்கியமாக ₹1 கூட கணக்கு பார்க்குறவங்களா இருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் கஞ்சத்தனமானவங்களா இருக்கிறாங்க. நம்ம 2 பேரும் டீ சாப்பிட போனோம்னா நமக்கு காசு கொடுக்கறது யார் யதார்த்தமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் காசு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை பற்றி விழிப்புணர்வு எடுக்கிறோம், கொடுக்கறது இல்லை. எவ்வளோ வந்துச்சு, எவ்வளவு செலவாச்சுங்கிறதுக்கான வரவு செலவு அவர்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு வந்ததும் தெரியுதில்லை, போனதும் தெரியுதில்லை, வர்றதையும் கணக்கில் வைக்கிறது இல்லை, எவ்வளோ செலவாச்சுங்கிறதையும் நம்ம கவனிக்கிறதில்லை. விழிப்புணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை பற்றின எந்த இதுவுமே நமக்கு தெரியறதில்லை. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் எல்லாவற்றிலையும் பணம் செய்யலாமா, அல்லது பணம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் வீடு கேட்குறாரு அப்படின்னா நாம் என்ன நினைப்போம், சரி எப்போ வீடு கேட்குறாரு, இங்கே தெரிஞ்சதை பார்த்து சொல்லிடலாம் போகிற வழியில் அப்படின்னு சொல்லி நம்ம இயல்பாக நினைப்போம். ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நபர்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர் இதன் மூலியமாக நமக்கு ஒரு ₹5000 கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிருப்பாங்க. எதுலலாம் நமக்கு அந்த கால்குலேஷன் தெரியலையோ அது எல்லாவற்றிலையுமே அவங்க கால்குலேஷன் போடக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். பட் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிகவும் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். அந்த சுயநலம் தான் அவர்களை பணம் உள்ளே வருவதற்கும் வந்த பணம் வெளியே போகாமல் தடுப்பதற்குமாக அதற்கான வாய்ப்பாக அது அமைகிறது. இந்த சமூகத்தில் இதன் மூலியமாக அவங்களுக்கு சில பேர்கள் கிடைக்கல. கஞ்சத்தனம் பிடிச்சவங்க, பணத்தில் ரொம்ப கராராக இருப்பார், வேக்கானம் பிடிச்சவர் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பேர்கள் அவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலைப்படுவதில்லை. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, பொருளாதாரத்தை நாம் சேமிப்பதிலும் ஈட்டுவதிலும் குறியாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். யதார்த்தமாக இருக்கும் பொழுது நமக்கான வாய்ப்புகள் அதில் கிடைக்கும் போதும் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் அது பற்றிய ஒரு பார்வையே நமக்கு கிடையாது.
பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பல முறை வந்தாலும் அதை நாம் எப்படி பயன்படுத்தி அதிலிருந்து பணம் எடுப்பது என்பது நமக்கு தெரியாத போது அந்த வாய்ப்பு வந்து சென்று விடுகிறது. அப்படி பல முறை வாய்ப்புகளை இழந்து நாம் கற்றுக்கிட்டு அதன் பிறகு பாடம் கற்றுக்கிட்டு முடித்த பிறகுதான் நமக்கு பாடம் தெரியும். பாடம் தெரியும் பொழுது நமக்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும். அதன் பிறகு வாய்ப்புகளை நாம் தேட முடியாது, வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். வாய்ப்புகளை கிடைக்கும் பொழுது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வோடு இருங்கள். பணம் வருவதிலும் போவதிலும் ஒரு வரவு செலவை தெரிந்து வைத்திருங்கள். பொருளாதாரத்தில் இயல்பான நிலையில் நடைமுறையில் பின்பற்றக்கூடிய நபர்களுடைய வாழ்வியலிலிருந்து இவை உண்மையாக இருக்கிறது. நீங்கள் கவனித்து பாருங்கள். பொருளாதாரம் பற்றிய விழிப்புணர்வோடு இருங்கள். வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வதற்கு பொருளாதாரத்தின் வழியே பிற தர்மங்களையும் பிறருக்கு உதவுவதற்கும் கூட அந்த பொருளாதாரம் உதவும் என்றதன் அடிப்படையில் பொருளாதாரம் ஈட்டுங்கள். அது நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்படி அது அமையட்டும்.